வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ரெட்ரோ ரெசிபீஸ்ல எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு அப்லோட் பார்க்க போறோம். நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரியான உடன் பீரோ இல்ல எந்த மாதிரியான உடன் ஃபர்னிச்சர் நீங்க பல ஜெனரேஷன்ஸா வீட்டில் இருந்தாலும் அதை எப்படி கிளீன் பண்ணி மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸியா அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி சில ஆன்டிக் ஃபர்னிச்சர் உங்க வீட்லயும் கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். கிளீனிங்க்கு போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா அப்டேட்ஸும் உங்கள் மொபைலுக்கு வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த உட்டன் பீரோ சிங்கிள் டோர் ஃபுல்லாக வந்து மிரர் இருக்கும். இது ரோஸ்வுட்டால் ஆனது. இதோட சைடு வியூ காமிக்கிறேன். இந்த சைட்ஸ் எல்லாமே பாருங்க, அதோட ஒர்க்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். செல்ஃப் டிசைன், ஒரு சின்ன ஆர்ட் அதுலேயே இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையாகவும் அழகாகவும் இருக்கும். ரொம்ப நுணுக்கமாக அந்த ஒர்க் எல்லாமே இருக்கும். அந்த மிரர் முடிஞ்ச உடனே டோர்ல இருக்க செல்ஃப் டிசைன் இது. இந்த மாதிரி கோடெல்லாம் இருக்க செல்ஃப் டிசைன்ல தான் ரொம்ப அழுக்கு இல்லைன்னா வந்து பூச்சி இதெல்லாம் ஃபார்ம் ஆகும். இப்போ கொஞ்சம் கிட்ட பார்க்கலாம் பாருங்க. அந்த கோடுல இந்த செல்ஃப் டிசைன்ல எல்லாமே வந்து தூசி படிஞ்சு அப்படியே அழுக்கா தெரியும். நீங்க என்ன துடைச்சாலுமே அது போகாது. தண்ணியை போட்டு நம்ம நிறைய துடைக்க முடியாது. இந்த உட்டோட பளபளப்பே வந்து குறைஞ்சா மாதிரி இருக்கு. இப்போ இதை எப்படி புதுசாக்குறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹேண்டிலையும் இப்போ பார்க்கலாம். ரொம்ப அழகான ஒர்க்கு. ஆனால் அதோட அந்த வளைவு எல்லாத்துலேயுமே வந்து அழுக்கு போய் சார்ந்து இருக்கும். அதனால நமக்கு கிளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சீக்கிரத்திலே அழுக்காயிடும். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து வார்னிஷ் அடிக்க முடியாது. அதனால தூசியாகவே வந்து இந்த பீரோ வச்சுட்டு இருக்கவும் முடியாது. இது எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக எப்படி கிளீன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மிரரை வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணுற அந்த சொல்யூஷன் வந்து இந்த கண்ணாடி வழியாக மரத்துக்குள்ளே போய் இறங்காமல் இருக்கும். முதல்ல இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்க, பீரோட ஃபுல் ஹைட் உங்களுக்கு தெரியும். இதுக்கு நான் எடுத்துட்டு இருக்கிறது ஆலிவ் ஆயில். 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஆலிவ் ஆயில் உங்களுக்கு கிடைக்கவே இல்லைன்னா மட்டும் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஆலிவ் ஆயில் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நல்ல மினுமினுப்பு தெரியும் உங்கள் பழைய உட் எல்லாத்துலேயுமே. வினிகர் 2 டேபிள் ஸ்பூன். ஸ்ப்ரே பாட்டிலில் கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/4 பாட்டில் அளவு தண்ணி இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் இருக்குது. அதுலேயே நம்ம எடுத்து வச்சிருக்க ஆலிவ் ஆயிலையும் வினிகரையும் சேர்த்துக்கிறேன். நான் இந்த பீரோ மட்டும் இல்லாமல் மற்ற 2 ஃபர்னிச்சரையும் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த அளவு எடுத்துக்கிறேன். நீங்கள் கப்பில் கூட கலந்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா வாட்டர் பாட்டில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஹோல் போட்டு. சைட்ஸ்லேருந்து இப்போ க்ளீன் பண்ணிட்டு போகலாம். அங்கே தான் நிறைய அழுக்கு இருக்குது. நான் ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணுறேன். ஒரு சாஃப்ட் காட்டன் கிளாத்தோ இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு உடனே தொடச்சிருங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணும்னு கூட இல்லை. வினிகர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த டஸ்ட்டு இல்லை ரொம்ப நாள் கரை எல்லாமே வந்து கூட சேர்ந்து வந்துடும். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ அந்த கண்ணாடி கீழே இருக்க பார்ட் பாருங்க, அந்த கோடு எல்லாத்துலேயுமே வந்து அழுக்கு இருக்கு. அந்த இடத்துலையும் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணலாம். ஸ்ப்ரே பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அந்த அழுக்கு இருக்கிற ஸ்பாட்லேயே போய் வினிகர்லாம் சேரும். அதையும் உடனே தொடச்சிருங்க. ரொம்ப இந்த பீரோ துடைக்கிறதே ஒரு லெங்தி வீடியோவை போட வேண்டான்றதுனால எப்படி ஸ்ப்ரே பண்ணணும், என்ன மிக்ஸ் பண்ணணுன்றதை மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். எல்லா உடன் ஃபர்னிச்சரையும் க்ளீன் பண்ணலாம். இப்போ இந்த ஹேண்டிலையும் நான் ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி காமிக்கிறேன் பாருங்க. துடைக்கும் போதே அந்த ஆலிவ் ஆயிலோட சேர்ந்து பளபளன்னு ஆயிடும். நீங்க ரொம்ப அழுத்தி அந்த ஈரத்தை துடைக்கணும் அப்படின்லாம் இல்லை, உடனே கூட காஞ்சிடும். இப்போ நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் பாருங்க. அந்த வளைவுலலாம் உங்களுக்கு நல்லா திட்டு அழுக்கு இருந்தது, அது எல்லாமே இப்போ போய் பளபளன்னு இருக்கு. இந்த ஷைனிங்கும் இருக்கு, அந்த மரத்தோட ஷைனிங்கும். நான் மொத்த பீரோவையும் இதே மாதிரியே ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிட்டேன். நீங்கள் வந்து சோஃபா, உடன் சேர்ஸ் இல்லை பழைய டீப்பாய் எதுவாக இருந்தாலுமே இதே ப்ரொபோர்ஷனில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி உடனே தொடச்சிங்கன்னா பளபளன்னு இருக்கும். கண்ணாடியை அதே சொல்யூஷன் வச்சு துடைக்க வேண்டாம். நம்ம அதில் ஆலிவ் ஆயிலும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நான் அதை வந்து தனியாக வந்து டூத் பேஸ்ட் வச்சு தொடச்சேன். எப்படி துடைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை தனியாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.
இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க மர சாமான்களை நீங்கள் க்ளீன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இமேஜை என்னோட இமெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நம்ம அதை ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் வந்து இப்போ இருக்க மாடர்ன் ஃபர்னிச்சரோ அதாவது பிளைவுட் இல்லை நோவாபானில் பண்ண ஃபர்னிச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நிஜமான வுட்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பினீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா அப்டேட்ஸுமே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.